மணி 7 எழுந்து போய் வேலை செய்டி. நான் மட்டும் எதுக்குடா தனி எந்திரிக்கணும்? நீ எந்திரி. 2 பேருக்கு சேர்ந்து தானே கல்யாணம் இருக்கு. எனக்கு மட்டும் தனியாச்சா? நான் மாப்பிடிச்சா நீ கூட்டணும், இல்லன்னா நான் எந்திரிக்க மாட்டேன். என்ன நடக்குது? இந்த நீ துணி துவைச்சிரு, நான் அப்புறம் காய வச்சுட்டு மடிச்சு வச்சிடுறேன். என்னாலாம் துணி துவைக்க முடியாது. வேணானா விடு, நாளைக்கு ஆபீஸ்க்கு போகும்போது ஜட்டி இல்ல நழுவல அப்பா பாத்துக்கிறேன். எனக்கு மட்டும் தனியா கல்யாணம் ஆகல, 2 பேருக்கு சேர்ந்து தான் இருக்கு. சரியா? வேலை செஞ்சா 2 பேருமே செய்யணும், இல்லன்னா நான் செய்ய மாட்டேன். என்ன நடக்குது? டேய் நான் சமைச்சு வச்சிட்டேன், நீ கிச்சனை க்ளீன் பண்ணிட்டு சாப்பாடு போட்டு கொண்டு வந்துரு. நான் ஏன் இதெல்லாம் பண்ணணும்? பின்ன உங்க ஆயவா பண்ண 2 பேருக்கு சேர்ந்து தானே கல்யாணம் ஆச்சு, இல்ல எனக்கு மட்டும் தனியா ஆச்சா? சமைச்சு கொட்டணும், வாய் ஊட்டி விடணுமா உனக்கு? மூடிட்டு பாத்திரத்தை கழுவி சோறு போட்டு எடுத்துட்டு வா. டேய் பாப்பா, இன்னைக்கு நீ ஹோம்வொர்க் பண்ண வச்சிருக்கியா? எனக்கு டயர்டா இருக்குடா. என்னாலாம் சொல்லி தர முடியாது. நான் மட்டும் என்ன அவளை தனியாவா பெத்தேன்? உங்க கூட சேர்ந்து தானே பெத்தேன். ஓ நான் தான் மறந்துட்டேன், அடிமட்ட முட்டாள் மழுமட்டைய கல்யாணம் பண்ணிருக்கேன். உனக்கு தான் ஏபிசிடி கூட தெரியாது. வாடி நானே சொல்லி கொடுக்குறேன். டேய் ஷாப்பிங் போலாமா? எனக்கு ஷார்ட்ஸ் வாங்கி தரியா? ஷார்ட்ஸா? குடும்ப பொண்ணு தானே நீ, அதான் அவ்வளவு சேலை இருக்குல்ல, அந்த சேலை எடுத்து கட்டு. நான் சேலை எடுத்து கட்டணும்னா நீ வேஷ்டி சட்டையில சுத்து, இல்ல ஜீன்ஸ் பேண்ட் போட்டு சுத்து. நீ ஷார்ட்ஸ்ல சுத்துறதுக்கு நான் என்ன புடவையில இருக்கணும்? 2 பேருக்கு தானே கல்யாணம் ஆயிருக்கு, இல்ல எனக்கு மட்டும் தனியா இருக்கா? நீ குடும்ப பையன் மாதிரி இருந்தாதான் நான் குடும்ப பொண்ணு மாதிரி இருப்பேன்.